ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே ஏக்கமாக இருக்குது. தன்னோட புருஷன் தன் மேலே எம்புட்டு பாசமாக இருந்தாங்க. நீ இல்லைனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், நீ இல்லாத வாழ்க்கை என்னால் வாழவே முடியாதுன்னு சொன்ன சேது மாமா இன்னைக்கு வேறொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேறொருத்தி கூட ஜோடியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆம்பளைங்களே இப்படி தான், ஆம்பளைங்களை நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இனிமே அவங்களுக்கும் நமக்கும் எந்த சொந்த பந்தம்னு எந்த ஒரு உறவும் கிடையாது. எதுக்காக தேவையில்லாமல் நம்ம நடந்து முடிஞ்சு போனதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கணும். எதை பற்றியுமே நம்ம யோசிக்கக்கூடாது. நம்மளோட கனவு லட்சியம் நம்ம குழந்தை மட்டும்தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி மனசை தேத்திக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு பொண்ணுமே இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாது. தனக்கு பிடிச்சவங்க இன்னொருத்தி கூட இருக்கிற ஒரு நிலைமை யாருக்கும் வந்துடவும் கூடாது. அதே சமயம் அப்படி ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணு ரொம்பவே கௌரவமாகவும் அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ்கிற பொண்ணாக அது மட்டும்தான் இருக்கணும். எக்காரணத்துக்காகவும் அவங்க காலடியில் விழுந்து கெஞ்சி கதறி ஒரு வாழ்க்கையை அவங்க தேடி தக்க வச்சுக்கவே கூடாது. எல்லாத்த விடவும் முக்கியம் தன்னோட சுய கௌரவமும் சுயமரியாதையும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஸோ மறுநாள் காலையிலேயே இங்கே எல்லாருமே ரெடியாகி கிளம்பி நம்ம தமிழ்ச்செல்வியோட காலேஜுக்கு தான் போகிறாங்க. ஸோ சிறந்த மாணவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் இங்கே சேதுவோட ஒய்ஃப் ஐஸ்வர்யா இவங்களுமே வராங்க. ஸோ பாட்டிமான்னு அப்போ தான் நம்ம எல்லாருமே வராங்க. ஸோ நம்ம தமிழ்ச்செல்வியை மேடைக்கு கூப்பிடுறாங்க. ஸோ தமிழ்ச்செல்வியுமே பேச சொல்கிறாங்க. இங்கே வந்துள்ள எல்லாருக்குமே வணக்கம். எனக்காக இங்கே நிறைய பேர் எவ்வளோ விஷயம் செஞ்சுருக்காங்க. என்னுடைய மேடமாக இருக்கட்டும், அதே சமயம் எனக்கு முதல்ல இருந்து படிக்கிறதுக்கு, அதாவது டாக்டருக்கு படிக்கிறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த சேதுபதி ராஜாங்கம் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மனசில் பட்டது எல்லாமே பேசுகிறாங்க. அதே சமயம் நான் இந்த விருது வாங்குறப்போ என்னுடைய குழந்தைங்க என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே சேதுவுமே ஒரு குழந்தை வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம தமிழ்ச்செல்வியோட அம்மா ஒரு குழந்தை வச்சுருப்பாங்க. இவங்க 2 பேருமே குழந்தைய தூக்கிட்டு மேடைக்கு வராங்க. ஸோ அப்போ தான் இங்கே 2 குழந்தையும் வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. அந்த அவார்டையுமே அந்த 2 குழந்தைங்கள வச்சுக்கிட்டே வாங்கிக்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம தமிழ்ச்செல்வியோட மேடம் பேசுகிறாங்க. எத்தனையோ பேர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா எதுக்காக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே முடங்கி கிடக்குறாங்க. ஆனால் அப்படி ஒரு காலத்தை விட்டு எல்லா பொண்ணுங்களுமே வெளியே வரணும். கல்யாணம் ஆனால் என்ன, கல்யாணத்துக்கு அப்புறமும் படிக்கலாம். ஏன் குழந்தை பிறந்து படித்து டாக்டரே ஆக போகிற நம்ம தமிழ்ச்செல்வி தான் இது எல்லாத்துக்குமே உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தமிழ்ச்செல்வியை ரொம்பவே கௌரவிச்சு பேசுகிறாங்க. ஸோ இப்போது ஃபங்க்ஷனுமே முடியுது. இப்போது எல்லாருமே போகிற டைமில் இங்கே நம்ம செல்லப்பாண்டி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக கூப்பிட்டுக்கிட்டு வராங்க. என்னப்பா, எதுக்காக இம்புட்டு சத்தமாக கூப்பிட்டுக்கிட்டு வரீங்க, என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், தமிழ் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா, எனக்கு ஒரு ஆதாரம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம தமிழ்ச்செல்வி என்னப்பா என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம செல்லப்பாண்டி ஃபோனை காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இங்கே நம்ம தமிழ்ச்செல்வி. என்ன அப்படின்னா, இங்கே நம்ம தமிழ்ச்செல்விக்கிட்ட ஃபோன் பண்ணி, தமிழ்ச்செல்வி பேசுகிற மாதிரி நம்ம செல்லப்பாண்டிக்கு கால் பண்ணி, தமிழ்ச்செல்வியோட ஃப்ரெண்ட் சென்னி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அவங்க லவ் பண்ண பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி நம்ம தமிழ்ச்செல்வி வாய்ஸில் ஐஸ்வர்யா சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் எல்லாமே இப்போது வீடியோ ரெக்கார்டாக இருக்குது. ஸோ கால் லிஸ்ட்டில் இருக்குது நம்ம செல்லப்பாண்டியோட ஃபோனில். ஏன்னா செல்லப்பாண்டிக்கு தானே நம்ம தமிழ்ச்செல்வி ஃபோன்லேருந்து இங்கே ஐஷு சொல்லியிருப்பாங்க. ஸோ மூல காரணமே எங்கள் ஐஷுவோட அத்தை ஈஸ்வரி தான். ஸோ இதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்குது. ஈஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து தான் இப்படி ஒரு பிளானை பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மூலமாக ராஜாங்கம் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமும் ஈஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் தான் அப்படின்றது நம்ம செல்லப்பாண்டியோட ஃபோன் ரெக்கார்டில் தெரியுது. அதே சமயம் இப்போ ஐஸ்வர்யா ஈஸ்வரிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஈஸ்வரி அந்த தமிழ்ச்செல்வி ரொம்ப சந்தோஷமாக இருப்பா போல், ஏதோ சிறந்த மாணவின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவார்டெல்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஒரு கேடா அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஐஷு
பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையுமே இங்கே நம்ம செல்லப்பாண்டி வந்து கேட்டிருப்பாங்க. ஆமாத்த, இங்கே ரொம்பவே மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ச்சே, இதெல்லாம் பார்க்கவே எனக்கு சகிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ராஜாங்க மாமாவை நம்ம 2 பேருமா சேர்ந்து தானே ஜெயிலுக்கு அனுப்பணும். நம்மளால தான் அவர் ஜெயிலுக்கே போனது. ஆனால் தமிழ்ச்செல்வின்னு சொல்லிட்டு எல்லாருமா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி அதனால் வீட்டை விட்டு துரத்தி சேது மாமா கிட்டேருந்து ஒட்டுமொத்தமாக பிரிச்சுட்டாங்க. இதுவும் எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா சேது மாமா மாதிரி ஒரு நல்லவர் எனக்கு புருஷனாக கிடைச்சிருக்காரு. என்ன ஒன்று, அவர் எனக்கு புருஷனாகவே நடந்துக்க மாட்டேங்கிறாரு. ஒரு குழந்தைக்கு அப்பாவாக மட்டும்தான் நடந்துக்கிறாரு. அத்தை, என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து. இங்கே பாருமா, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக சீக்கிரமாகவே சேதுவோட மனசு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே இவங்க பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே செல்லப்பாண்டி கேட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுமே ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அதையுமே இங்கே தமிழ்ச்செல்வி கிட்ட காட்டுறாங்க. பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க நம்ம தமிழ்ச்செல்வி. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஐஸ்வர்யாவும் ஈஸ்வர்யாத்தையும் தானா? 2 பேருமா சேர்ந்து எம்பிட்டு பெரிய காரியத்தை செஞ்சுருக்காங்க. அதே வீட்டில் ராஜாங்க மாமா போடுற சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கே துரோகம் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. உடனே செல்லப்பாண்டி இருந்துட்டு, தமிழ், இந்த விஷயம் இப்போவே சேது தம்பிக்கும் ராஜாங்கம் ஐயாக்கும் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கப்பா, அதான் பிரிஞ்சுது பிரிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த விஷயத்த சொல்லி நம்ம எதுக்காக அவங்க கால்லெல்லாம் போய் விழணும்? இங்கே பாருங்கப்பா, இந்த விஷயத்த நம்ம சொன்னோம் அப்படின்னாலும் உங்கள் பொண்ணை நீங்கள் எங்கள் வீட்டில் வாழ வைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பிளான் பண்ணுறீங்க, ட்ராமா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லைப்பா. அதான் சேதுக்கு மாமாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை, அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம். எனக்கு என் குழந்தைங்க மட்டும் போதும்ப்பா. என் குழந்தைங்கள நான் நல்லபடியாக வளர்க்கணும், நல்லபடியாக ஆளாக்கணும். அது ஒன்று மட்டும் எனக்கு போதும். அதை தாண்டி நான் வேறு எதுவுமே மனசளவில் கூட யோசிச்சு கூட பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி அவங்க பாட்டுக்கு சிம்பிளாக சாதாரணமாக எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம செல்லப்பாண்டி வந்து இந்த விஷயத்தை எப்படியாவது அதாவது சேது தம்பிக்கு தெரிய வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த நம்ம சொன்னோம் அப்படின்னா அவர் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ டைரெக்டாக நம்ம சேது தம்பிக்கிட்ட போய் சொல்ல வேண்டாம். நம்மளா சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. நம்ம அப்பத்தா கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் விஷயத்த சொல்லுவோம். இதை கேட்டு நம்ம அப்பத்தா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏலே செல்லப்பாண்டி, நீ கவலையே படாத, இந்த விஷயத்த எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே நம்ம அப்பத்தாவுமே இது விஷயமா சேதுக்கிட்ட பேசுகிறாங்க. சேதுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாருங்க அப்பத்தா, எனக்கு என்னமோ தமிழ்ச்செல்வியோட அப்பா தான் இதை ஃபேக்காக ரெடி பண்ணியிருப்பாரோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருடா, அப்படியெல்லாம் செல்லப்பாண்டிக்கு எதுவும் ரெடி பண்ணவே தெரியாது. சத்தியமாக இது 100க்கு 100 உண்மை. நீ வேணா அந்த ஐஸ்வர்யா கிட்ட உண்மையை போட்டு வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அப்பத்தா சொல்கிற? ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி அப்பத்தா போட்டு வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்கே பாருடா, நீ தான் சரக்கு அடித்து குடிச்சு மட்டையாகிறல்ல, அதே சரக்கை உன் பொண்டாட்டிக்கு தெரியாமல் கலந்து கொடு. அதுக்கப்புறம் அவள் மனசில் உள்ள ஒட்டு மொத்தத்தையுமே கக்கிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்பத்தா வந்து ஒரு பிளான் சொல்கிறாங்க. சரி, உனக்காக நான் இந்த விஷயத்த செய்கிறேன். ஆனால் எனக்கு என்னமோ இதிலெல்லாம் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சேதுவுமே நைட்டுக்கு வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அப்பத்தா சொன்ன மாதிரி செஞ்சுருவோன்னு சொல்லிட்டு அதாவது கொக்கோ கோலா மாதிரி ஒரு ஜூஸுமே வாங்கிட்டு போகிறாங்க. அதாவது ஜூஸுன்றதை விட அதில் இருக்கிறது சரக்கு, அதாவது சாராயம். ஆனால் கொக்கோ கோலா ஜூஸ் மாதிரி இருக்கணுன்றதுக்காக அந்த வாட்டர் பாட்டிலில், அந்த கொக்கோ கோலா ஜூஸ் பாட்டிலில் அந்த சரக்கை ஊற்றிட்டு போகிறாங்க. இப்போது அவங்க ஒய்ஃபு ஐஸ்வர்யாவுக்கு, ஐஷு உனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தா குடி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மாமா, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ஐஸ்வர்யா, நான் எது கொடுத்தாலும் நீ குடிப்பேன்னு நினச்சேன். அப்போது எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்காதா? போ ஐஷு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. உடனே இங்கே ஐஸ்வர்யாவுமே சரிங்க மாமா, உங்களுக்காக குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐஸ்வர்யாவுமே அந்த சரக்கை கொக்கோ கோலா ஜூஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே குடிச்சிடுறாங்க. என்ன மாமா, இந்த மாதிரி ஜூஸை நான் இது வரைக்கும் குடிச்சதே இல்லை, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆமாம் ஐஷு, தமிழ்ச்செல்வியை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்கள பற்றி நான் என்ன நினைக்க போகிறேன், என்ன ஒன்று, அவங்க ரொம்ப பாவம். ஏன்னா எதுவுமே செய்யாத தப்புக்கு அவங்க உங்களை விட்டுட்டு பிரிஞ்சுட்டாங்க. நீங்களும் அநியாயமாக அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிற ஐஷு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் மாமா, தமிழ்ச்செல்வி மேலே எந்த தப்புமே இல்லை. தமிழ்ச்செல்வி மாதிரி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி
நான் தான் விஷயத்த சொன்னேன். அதாவது தமிழ்ச்செல்வியோட ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருங்கன்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்த ஈஸ்வரி தான் எனக்கு சொன்னாங்க. ஸோ 2 பேருமா சேர்ந்து தான் நாங்கள் சொன்னோம். ஆனால் நாங்கள் செஞ்ச தப்புக்கு இன்றைக்கி தமிழ்ச்செல்வி தானே தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போதையில் அது இதுன்னு உளறிடுறாங்க. ஸோ இப்போ இவங்க வாயாலேயே உண்மையை சொன்னதுனால நம்ம அதாவது சேது வந்து நம்பிடுறாங்க. பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே பயங்கர கோபமும் வருது. அதே சமயம் தமிழ்ச்செல்வியை நினைக்கிறப்போ ரொம்பவே பரிதாபமாகவும் இருக்குது. ஏன்னா தமிழ்ச்செல்வியை நிறைய அவமானப்படுத்தியிருப்பாங்க, அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. ஸோ வீட்டை விட்டு துரத்தி என்னென்னமோ பண்ணாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்து நம்ம சேது ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ, தமிழ்ச்செல்வி மேலே எந்த தப்புமே இல்லை, நம்ம பாட்டுக்கு அவசரப்பட்டு அப்பா ஜெயிலுக்கு போனதுக்கு தமிழ்ச்செல்வி தான் காரணம்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு துரத்திட்டோமே, ஐயோ நம்ம மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேது ரொம்பவே கூனி குறுகி போகிறாங்க. எங்கள் ஐஷுமே, மாமா எனக்கு தூக்கமாக வருது மாமா, நான் போய் படுத்து தூங்குறேன், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் படுத்து தூங்கிடுறாங்க. நம்ம சேதுக்கு தூக்கமே வரல. ஸோ தமிழ்ச்செல்விக்கிட்ட பேசணும் போல் இருக்குது. தமிழ்ச்செல்வியோட ரூமுக்கு போகிறாங்க. ஸோ எப்போவுமே நம்ம தமிழ்ச்செல்வி நைட்டில் அவ்வளோவா நிறைய நேரம் தூங்க மாட்டாங்க, நிறைய படிக்க தான் செய்வாங்க. ஸோ அதே மாதிரி வழக்கம் போல் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது இங்கே தமிழ்ச்செல்விக்கிட்ட போய் நிற்கிறாங்க. ஏதோ பின்னாடி வந்து நிற்கிற மாதிரியே இருக்கேன்னு திரும்பி பார்க்கவும் பயந்துடுறாங்க. தமிழ் பயப்படாத, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, அதுவும் இந்நேரத்தில், ஒழுங்காக வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. தமிழ், நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு தமிழ், தயவு செஞ்சு சத்தம் போடாத, தூங்கிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதிரி நேரத்தில் தனியாக பேசுறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள், இங்கே பாருங்கள் ஒழுங்காக இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. தமிழ், ஒரே ஒரு நிமிஷம் தமிழ், உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்கே பாருங்கள், இந்த நாடகம் நடிப்பெல்லாம் ஒன்றும் ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை. இங்கே பாருங்கள், நான் ரொம்ப சுயமரியாதையாக வாழணும்னு நினைக்கிறேன். என்ன நீங்கள் எப்படியெல்லாம் அவமானப்படுத்துனீங்கன்றது இப்போ வரைக்கும் என் கண்ணுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒழுங்காக இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வியோட கையை பிடிச்சிக்கிட்டு, தமிழ் என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், என்ன இது புதுசாக இருக்குது, எதுக்காக நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு தமிழ், நான் நாடகமெல்லாம் நடிக்கவே இல்லை, உன்னை பற்றின உண்மை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் அப்பா ஜெயிலுக்கு போனதுக்கு நீ காரணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கு யார் காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டேன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னங்க தெரிஞ்சா இப்போ என்னங்க பண்ணலாம், நான் நல்லவன்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அது போதும் எனக்கு. மற்றபடி அதுக்காக நீங்கள் என்கிட்ட அப்படியே பரிதாபப்பட்டு பேசுகிறதோ இல்லை எனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறதோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. என் வாழ்க்கையும் என் குழந்த வாழ்க்கையும் என்னால் பார்த்துக்க முடியும். கண்டிப்பாக அதுக்கான முயற்சி எல்லாமே நான் எடுப்பேன். அதுக்கான தன்னம்பிக்கையும் தைரியமும் என்கிட்ட நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு தமிழ், அதெல்லாம் உங்ககிட்ட நிறையவே இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தப்பே செய்யாமல் உனக்கு நாங்கள் எல்லாருமா சேர்ந்து தண்டனையை கொடுத்துட்டோம். என்னை மன்னிச்சிரு தமிழ், என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லை, உங்களுக்கு இப்படி கேட்குறதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லை. என்னை அதாவது நான் தப்பே செய்யலைனாலுமே தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து வீட்டை விட்டு துரத்துவீங்க. அதுக்கப்புறம் என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் செஞ்ச ஒரு மிகப்பெரிய தப்பு தான், நீ வீட்டுக்குள்ளே வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவீங்க. கொஞ்ச நாள் 1 மாதமோ 2 மாதமோ நிம்மதியாக போகும். அதுக்கப்புறம் நீ தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு திரும்பவும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புவீங்க, அவமானப்படுத்துவீங்க, அசிங்கமாக பேசுவீங்க. இதை எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்கிட்டு சைலண்ட்டாக போயிடணும். அதுக்கப்புறம் திரும்பவும் என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வந்து நிற்பீங்க, நான் ஏற்றுக்கணும். என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது, நான் என்ன முட்டாளா? இங்கே பாருங்கள், உங்களுக்கும் எனக்கும் இருந்த பந்தம் உறவுன்னு இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டீங்க, அந்த வாழ்க்கையை ஒழுங்காக நல்லபடியாக வாழுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நீங்கள் என்னெல்லாம் அவஸ்தையை கொடுக்கணுமோ ஒட்டுமொத்த அவஸ்தையுமே நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஆனால் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா அந்த பொண்ணையாவது நல்லபடியாக வச்சு பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பேசுகிறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து குடிச்ச ஒரு ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க.
நம்ம சேது இருந்துட்டு சடான்னு தமிழ்ச்செல்வியை கட்டி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. நம்ம தமிழ்ச்செல்விக்கு ஒரு மாதிரி ஒரு நிமிஷம் ஆயிடுது. என்னங்க நீ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பக்கம் விலகுங்க. இல்லை தமிழ், நான் விலக மாட்டேன். நீ எனக்கு வேணும். உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் இனிமேல் மிஸ் பண்ணவே மாட்டேன். இனிமே உன் மேலே யார் என்ன சொன்னாலும், அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன் தமிழ். என்னுடைய வாழ்க்கை உன் கூட தான் இருக்கணும். உனக்கு ஒன்று தெரியுமா தமிழ், எனக்கு ஐஷுவை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவள் மேலே நான் ஆசைப்பட்டெல்லாம் அவளை நான் கல்யாணம் பண்ணவே இல்லை. ஏதோ ஒரு வீராப்பு, வெறுப்பு, ஒரு கோவம், அதனால தான் நான் தாலி கட்டிட்டேன். ஓஹோ! உங்களுக்கு வீராப்பு, வெறுப்பு, கோவம் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் பாட்டுக்கு ஒரு பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டி ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்து வச்சுருவீங்க. அதுக்கப்புறம் யார் அதாவது தப்பு இல்லை அப்படின்னா திரும்பவும் வந்து மன்னிப்பு கேட்பீங்க. கெஞ்சி கதறி ஏற்றுக்கோன்னு சொல்லுவீங்க. இங்கே பாருங்கள், உங்கள் சவகாசமே எனக்கு வேண்டவே வேண்டாம். தயவு செஞ்சு இங்கேருந்து இப்போ கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்கவும், தனம் வந்து எந்திரிச்சு வராங்க. உடனே தனத்தை பார்த்ததுமே சேது ஒரு மாதிரி அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம தனம் இருந்துட்டு, என்ன மாமா இந்நேரத்துக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது உங்களுக்கு வேண்டுமா மாமா? அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தனம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தனம். அது வந்து உன்னுடைய தூக்கத்தை நான் கலைச்சிட்டேனா என்னை மன்னிச்சிரு தனம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ மாமா, இதுக்கெல்லாம் எதுக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க? ஓ அக்கா கூட பேச வந்தீங்களா? சரிங்க சரிங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, உங்களுக்கும் எனக்கும் பேசுறதுக்கு என்னங்க இருக்குங்க? என்ன நீங்கள் எந்த அளவுக்கு அவமானப்படுத்திட்டீங்களோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்தியாச்சு. இதுக்கப்புறமும் என்கிட்ட நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம். எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நமக்குள்ளே வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேது நம்ம தமிழ்ச்செல்வி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. என்னுடைய சுயமரியாதையெல்லாம் விட்டுட்டு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு தமிழ். ஏன்னா என் மேலே தப்பு இருக்குது. நான் என்ன ஏதுன்னு தீர விசாரிக்காமல் நானாக ஒரு முடிவை எடுத்து உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டேன். உன்னை வீட்டை விட்டு அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிட்டேன். அது மிகப்பெரிய தப்பு தான். என்னை மன்னிச்சு தமிழ், ப்ளீஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கதறாங்க. உடனே இங்கே நம்ம தமிழ்ச்செல்விக்கே ஒரு மாதிரி இருக்குது. சரிங்க, இப்போ உங்களை நான் மன்னிச்சிட்டா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓ நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா? அப்போது நீங்கள் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே, அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகுறது? இங்கே பாருங்கள், நினப்பு வந்தால் கல்யாணம் பண்ணுறதுக்கும் நினப்பு வந்தால் டிவோர்ஸ் பண்ணுறதுக்கும் நாங்கள் என்ன பொண்ணுங்க என்ன உங்களுக்கு என்ன ஆடு மாடுங்களா? அது மட்டும் இல்லாமல் எதுவுமே உணர்வே இல்லாத கல்லா இல்லை மண்ணா? இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை நான் மன்னிச்சா என்ன, மன்னிக்கலைன்னா உங்களுக்கு என்ன? நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் வந்து அங்கேருந்து எந்திரிச்சு வேறு இடத்துல படிக்க போயிடுறாங்க. நம்ம சேதுக்கு ஒரே ஆதங்கமாக இருக்குது. தமிழ்ச்செல்வி ஒவ்வொரு டைமும் நான் ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறா. அதுக்கு அவள் தான் காரணம். வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாமே அவள் தான் காரணம்னு சொல்லிட்டு அவளை நம்ம தண்டிச்சிடுறோம். ஆனால் கடைசியில் அவள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு உணர்ந்த அப்புறம் அவளோட மனசை மாற்றிக்க மாட்டேங்கிறாளே. ஐயோ கடவுளே, தமிழ்ச்செல்வியை நம்ம வீட்டை விட்டு அனுப்பியிருக்கக்கூடாது. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம நிதானமாக யோசிச்சுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேது வந்து அப்படி தலையவே பிச்சுக்கிறாங்க. ஸோ மறுநாள் ஆகுது. இங்கே நம்ம சேது இருந்துட்டு அப்பத்தா கிட்டே போயிட்டு, அப்பத்தா எனக்கு தமிழ்ச்செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசையாக இருக்கு அப்பத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் கூறுகட்ட பையலே, இப்படி சொல்ல உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லை? தமிழ்ச்செல்வி எந்த அளவுக்கு அவமானப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி அவளை அசிங்கப்படுத்துனீங்க. பாவுண்டா அவள். ஆனால் இன்னைக்கு அவன் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதும் அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியா? ஐயோ அப்பத்தா, அவன் மேலே நான் உயிரே வச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் பாசம், ஆசை பாசமெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் அதை விட அப்பா மேலே மதிப்பும் மரியாதையும் பாசமும் அதிகமாக வச்சுட்டனே. அப்பா ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் தமிழ்ச்செல்வி தான் தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் எதுவுமே யோசிக்க முடியல அப்பத்தா. அதான் சடான்னு நான் அவளை வீட்டை விட்டு துரத்திட்டேன். அப்போது நான் பொறுமையாக யோசிச்சிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி இவ்வளோ தூரம் எதுவுமே நடந்திருக்காது. ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம சேது வந்து தலையவே பிடிச்சி அப்படி பிச்சுக்கிறாங்க. இங்கே பாரியா சேது, இதுக்கப்புறமும் தமிழ்ச்செல்விக்கிட்ட நீயும் அவளும் ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக நான் கேட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தமிழ்ச்செல்வி ஒத்துக்கவே மாட்டா. ஏற்கனவே என் கூட அவள் சரியாக பேசுறது கிடையாது. கண்டிப்பாக இதில் என்னால் உனக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாதியா. வேணா உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். அந்த ஐஸ்வர்யாவை விவாகரத்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ தமிழ்ச்செல்வி மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பிடிக்க பாரு. அதுக்கப்புறம் நீயும் தமிழ்ச்செல்வியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க. குழந்தைங்களோட எதிர்காலமும் நல்லா இருக்கும். நீ ஒரு தப்பு பண்ணிட்டியா சேது.
நீ ஐஸ்வர்யா கழுத்தில் தாலி கட்டியிருக்கவே கூடாது. உனக்கும் தமிழ்ச்செல்விக்கும் எத்தனை பிரச்சனை வேணாலும் வரட்டும், நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சே கூட இருங்க. ஆனால் குழந்தைய மனசில் வச்சு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காம இருந்திருந்த அப்படின்னா உன்னை போல் கெட்டிக்காரன் இந்த உலகத்தில் வேறு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இன்றைக்கி தமிழ்ச்செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து வந்திருக்க. ஆனால் அதுக்கு தமிழ்ச்செல்வி ஒத்துக்குவாளையா? அவள் கெட்டிக்காரி, அது மட்டும் இல்லாமல் பிடிவாதக்காரி. அவகிட்ட நீ கண்டிப்பாக உன்னுடைய வாதத்தை வச்சு நீ ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அவள் எப்பவுமே நேர்மையாக தான் இருக்கா. அவன் மேலே தப்புன்னு எதுவுமே வர்றது கிடையாது. ஏதாவது வீண் பழி அவன் மேலே விழும். ஆனால் கடைசியில் அவன் மேலே தப்பு இல்லைன்னதும் எல்லாருமே ஓடி வந்து அவகிட்ட பேச ஆரம்பிப்பீங்க. அவளும் எவ்வளோ தான் கஷ்டத்தை தாங்குவா, பாவுண்டா அவளும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் நம்ம சேது தமிழ்ச்செல்வியோட மனசை மாற்றி தமிழ்ச்செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைப்பாங்க. ஸோ தமிழ்ச்செல்வி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கதையை வந்து என் பண்ணிடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.